Hello, வணக்கம். AWS Solution Architect Associate Certification ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்து 42வது செஷன் வந்து பார்க்க போகிறோம். 42வது செஷன் வந்து என்னது அப்படின்னா, நம்ம போன செஷனில் வந்து ஒரு ஃப்ரீ டொமைன் நேம் வந்து கிரியேட் பண்ணோம். அந்த டொமைன் நேமுக்கு வந்து சப்போஸ் EC2 இன்ஸ்டன்ஸை வந்து சர்வர் ஆக்கி அந்த சர்வரில் இருந்து எப்படி பாயிண்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் வெப் ப்ரௌசரில் போயிட்டு இந்த டொமைன் நேம் அடிக்கும்போது எப்படி அதுக்கு உண்டான கண்டென்ட்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த டொமைன் நேமு பாயிண்ட் பண்ணுறது ஃபார்வேர்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுட் 53ன்னு சொல்லிட்டு சர்வீசஸில் வருது. நம்ம ரவுட் 53 இன்னும் போகலை, ஆனால் வந்து இது ஒரு டொமைன் நேம் வந்து நம்ம அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸருக்கு வந்து காமிக்கும்போது உங்களுக்கு இதை வந்து காமிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நான் வந்து ஃப்ரீ டொமைன் நேம் வந்து கிரியேட் பண்ணேன். அது இன்னும் பார்க்காதவங்க தயவுசெய்து வந்து பாருங்கள். முன்னாடி இருக்கிற பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக புரியும். இருக்கிற 41வது செஷனை பார்க்கலன்னா அது பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ டொமைன் நேம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போன தடவை காமிச்சோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லைக் எ சர்வர். ஓகே, உபுண்டு ஆகட்டும், விண்டோஸ் ஆகட்டும், இல்லை வந்து ரெட் ஹேட் ஆகட்டும், இல்லை சென்டோஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஒரு விண்டோஸ் பேஸ்டு சர்வர், ஈவன் இப்போ மேக் கூட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பேஸ்டு சர்வர் தான். இப்போ சர்வரில் வந்து நீங்கள் வந்து அப்பாச்சியோ இல்லை வந்து HTTPD வெப் சர்வரோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க, அதாவது EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஒர்க்கிங் எஸ் ஏ வெப் சர்வர். இப்போ அதே நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சர்வரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க, லைக் டோம்காட் ஆர் வெப்ஸ்பேர் ஆர் வெப்லாஜிக், இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஒர்க்கிங் எஸ் ஏ அப்ளிகேஷன் சர்வர். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பேஸ், அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ வெப் சர்வரோ இல்லை அப்ளிகேஷன் சர்வரோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த வெப் சர்வர்னால் வெப்பை வந்து வெப்சைட்டை வந்து அதில் வந்து டிப்ளாய் பண்ணலாம். இல்லை அப்ளிகேஷன் சர்வர்னால் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து ஜாவா அப்ளிகேஷனோ இல்லை லாங்குவேஜ் அப்ளிகேஷனை வந்து அதில் வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் தடவை ஃப்ரீடெக் தமிழ் லேர்னிங் .ml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் நேம் வந்து புக் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு ஹோஸ்டட் ஜோன் வரை கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து HTTPD சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருந்து எப்படி இந்த டொமைன் நேமுக்கு பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம். எகைன் நல்லா யாபத்தில் வைங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏகப்பட்ட உதாரணம் வந்து ஃபார்வர்டிங், அப்புறம் வந்து ரவுட்டிங் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவுட் 53ல் வந்து இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இப்போ எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் சர்வரில் நம்ம ஹோஸ்டிங் ரவுட் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது. ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்தவொன்னே ஹோஸ்டிங் ரவுட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த செஷனை வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வாங்க டெமோக்கு போகலாம். ஓகே, ஸோ AWS கன்சோலில் லாகின் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், EC2 இன்ஸ்டன்ஸுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இதேமாதிரி ரன்னிங் ஆகலை, ஒரு இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரீ டயர் தான், அமேசான் லினக்ஸ் தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆடு ஸ்டோரேஜ், ஆடு டேகு, நேம் வந்து சர்வர், கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப், லினக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, A0 இருக்குது, நோ ப்ராப்ளம். ரிவ்யூ அண்ட் லான்ச் பண்ணும்போது 000 இதை எடுத்துக்கிறேன், ஏன்னா அதை என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் IP எடுத்துக்கிறேன், பட்டிக்கு வரேன். EC2 -user at the rate of இது authorization வந்து 0000. ஓகே, ஓப்பன். ஏன்னா இங்கே இன்சலைஸ் தான் ஆகிட்டுருக்கு. ஆயிடுச்சு.
ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, sudo su ஓகே m install httpd இப்போ இங்கே இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். Ctrl+C போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் கிரியேட் ஆன உடனே இங்கே தான் இருக்கும். cd where www வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னா cd where www htmlனு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகாது. இங்கே பாருங்கள், where www இருக்கும், ஆனால் வந்து சரி cd where இருக்கும், ls போட்டிங்கன்னா www இருக்காது. ஸோ எப்போ வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா where www html வந்து உங்களுக்கு httpd அதாவது வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் தான் கிரியேட் ஆகும், இல்லாட்டினா கிரியேட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. cd போட்டுக்கிறேன். cd போட்டோம்னா எங்கே இருந்துச்சோ அங்கே போயிடும். ஸோ pwd இப்போ வந்து m install httpd ஓகே, இது வந்து system ctl start httpd system ctl enable httpd ஓகே. இப்போ cd where www html ஓகே vi dot index.html so h1 this is the server first page. ஓகே, இப்போ வந்து இது பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ வந்து இங்கே வாங்க, ப்ரௌசருக்கு வாங்க. ப்ரௌசரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி, இப்போ இது பண்ணோம் அப்படின்னா வரும் திஸ் இஸ் எ சர்வர் ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் நம்மளுடைய எய்ம் வந்து இது கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டொமைன் நேம் வந்து ஏற்கனவே வச்சுருக்கோம். அந்த டொமைன் நேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நான் இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். route 53 இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வாங்க, route 53 அன்றைக்கே வந்து நம்ம போன செஷன்லேயே வந்து எப்படி இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது வித் டிஎன்எஸோட நமக்கு வந்து கிடச்ச ஃப்ரீ டொமைன் நேம் வந்து freenom.comல இருந்து இந்த இதுதான் ஃப்ரீ டெக் தமிழ் லேர்னிங் எம்எல்னு தான் எடுத்தோம். ஸோ இது போட்டோம்னா எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா இது வந்து ஹோஸ்ட் பண்ணலை. டிஎன்எஸ் சர்வர் இருக்குது, ஹோஸ்டட் ஜோன் இருக்குது, ஆனால் வந்து இது வந்து ஹோஸ்ட் பண்ணலை. அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பெயிண்ட் இது வந்து EC2 ஓகே. இது வந்து உங்களுடைய டிஎன்எஸ் நேம், இது வந்து டிஎன்எஸ் நேம் ஓகே. டிஎன்எஸ் சர்வரும்போம். ஸோ டிஎன்எஸ் சர்வர் தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. யார்? freenom.com அவங்க கொடுக்குறாங்க. இங்கே வந்து உங்கள் ப்ரௌசர். ஸோ இப்போ ப்ரௌசர்லேருந்து பண்ணும்போது, இங்கேருந்து ப்ரௌசர்லேருந்து பண்ணும்போது இங்கே வருது ரிக்வெஸ்ட் வந்து ப்ரௌசர்லேருந்து எங்கே வருது, டிஎன்எஸ் சர்வருக்கு வருது. ஆனால் டிஎன்எஸ் சர்வரில் என்ட்ரி வந்து இங்கே route 53க்கு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் route 53 வந்து எகைன் வந்து AWSக்குள்ளே இருக்கிறது தான். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறது தான் route 53யும். இப்போ route 53 இது வந்து AWSல தான் உங்களுக்கு இது route 53ங்கிறது டொமைன் நேம் ரிலேட்டட் சர்வீஸ் route 53. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதுக்கும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க போன செஷன்லையே. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இதுக்கும் இந்த கனெக்டிவிட்டி இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதுதான் இப்போ வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க
இங்கே பாருங்கள் ரவுட் 53 இருக்கா, ஃப்ரீ டெக் தமிழ்னு இருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஹோஸ்டட் ஜோன் அப்படிமோ. இங்கே வந்து கிரியேட் ரெக்கார்ட் செட். ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம். கிரியேட் ரெக்கார்ட் செட். இப்போ கிரியேட் செட் பண்ணால் இங்கே ரவுட்டிங் பாலிசிலாம் வரும். சிம்பிள் ரவுட்டிங். ஓகே, சிம்பிள் ரவுட்டிங் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபைன் சிம்பிள் ரெக்கார்ட். ஓகே, சிம்பிள் ரெக்கார்டு என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள். ஃப்ரீடெக் தமிழ் எம்எல் அப்படின்னு போட்டோம்னா எங்கே போகுது அப்படின்னா ஏஏசி நேம் எம்எக்ஸு டிஎஸ்டி எஸ்ஆர்வி ஓகே ரவுட் டிராஃபிக் டு த ஐபி அட்ரஸ் அண்ட் சம் ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ். இப்போ ரவுட்டு இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ டிராஃபிக் டு ஐபி அட்ரஸஸ். ஓகே, ஐபி அட்ரஸ் வந்து இதோடைய ஐபி அட்ரஸ் நம்மளுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இதுதான். ஸோ ப்ரைவேட்டு நீங்கள் வந்து போட முடியாது. ஸோ ப்ரைவேட்டு போட்டிங்கன்னா அது ஆகாது. அதுக்கு பல என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எலாஸ்டிக் ஐபி வந்து போடணும். சப்போஸ் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக இதாகணும். ஏன்னா இது ரீஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆயிடும், இது வந்து மாறிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே போட்டேன். இங்கே போட்டு சிம்பிள் ரெக்கார்டு. இது வந்து டைம் டு லீவ், அதாவது அமௌண்ட் ஆஃப் டைம் செகண்ட்ஸ் டிஎன்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப் ப்ரௌசர் கேட்ச் த செட்டிங்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து அது வந்து ஜஸ்ட்டு 10 நிமிஷம் நான் போட்டுறேன். ஓகே, இங்கே வந்து கிரியேட் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து கிரியேட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு ஃப்ரீடெக் தமிழ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். இப்போ கிரியேட்டட்னால் இங்கே பாருங்கள் எஸ்ஓஏ ரெக்கார்டு வந்து வந்துருச்சு. ரெக்கார்டு வந்து எங்கே பாயிண்ட் ஆகிருக்கு, இங்கே தான் பாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரீடெக் தமிழ் எம்எல் அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஏதாவது இங்கே அடிச்சிங்கனாலே, இங்கே அடிச்சிங்கன்னா நான் வந்து இதுக்கு போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு சமயம் காக்னிட்டோ இந்த இதில் வராது. கேட்ச் கிளியர் பண்ண பிறகு இப்போ பார்த்தோம்னா வந்து வந்துருச்சு. ஓகே, ஹோஸ்டட் ஜோன் இன்னொரு ரெக்கார்ட் செட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அது வந்து எதுக்காக அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரியேட் ஹோஸ்டட் ஜோன் ஃப்ரீடெக் தமிழ் கிரியேட் ரெக்கார்ட் செட். இது வந்து பார்த்திங்கன்னா அதே சிம்பிள் தான். அதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஃபைன் சிம்பிள் ரெக்கார்டு. ஓகே, இங்கே வந்து இங்கே பாருங்கள் பிளாக்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். இது வந்து சப்டொமைனுக்கு. இது நீங்கள் எங்கே வேணாலும் இன்டர்வியூவில் கேட்பாங்க திடீர்னு சப்டொமைனுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிம்பாங்க. ஸோ சப்டொமைனுக்கு இதே தான், ரவுட் 53 வந்து பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. நேம் சர்வர் ஹோஸ்டட் ஜோன் சூஸ் சப்டொமைன். பாருங்கள், நீங்கள் இதில் வந்து இதுக்கும் கொடுக்கலாம், ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து ஏபிஐ கேட்வேக்கு கொடுக்கலாம், க்ளவுட் ஃப்ரண்ட்டு, எலாஸ்டிக் பின் ஸ்டாக்கு, இது எல்லாமே பின்னாடி வந்து நம்ம ஒன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதோடைய தான். ஓகே, invalid. Value is not IP address அந்த மாதிரி எடுக்காது. ஸோ எடிட். ஸோ பிளாக்னு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, பிளாக் டாட் இது ஒர்க் ஆகணும். காப்பீடு இங்கே பாருங்க. வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுதான் சார் கேட்ச் இஷ்யூ தான். ஓகே, கேட்ச் இஷ்யூ தான். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் சர்வர் ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துருச்சா. இப்படி தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ
அடுத்த வீடியோவில் வந்து எப்படி லோடு பேலன்சர் வந்து எப்படி பண்ணுறது, அப்ளிகேஷன் லோடு பேலன்சர் வந்து ஹோஸ்டட் ரவுட்டிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து நெட்வொர்க் லோடு பேலன்சர் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னும் வந்து ரெகுலராக வந்து நம்ம வீடியோ வந்து போட ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு வீடியோ போட்ட உடனே அட்லீஸ்ட் ஒரு 200-300 வியூஸ் வந்த பிறகு தான் அடுத்த வீடியோ வந்து வரும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா எல்லா வீடியோவும் தயவுசெய்து பாருங்கள், வந்து ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது வந்து இந்த இதில் வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதை விட பெய்டு கோர்ஸ் எல்லாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பெய்டு கோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரியல் டைம் எக்ஸசைஸ், ரியல் டைம் யூஸ் கேஸை வந்து பெய்டு கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப டைம் ஆகுது உங்களுக்கு படிக்கிறதுக்கு, நீங்கள் வந்து வேகமாக அந்த டைம் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து வந்து புது கோர்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் புது கோர்ஸோடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பேர் வந்து கேட்குற வந்து நீங்கள் இப்படி எடுக்கிறவங்களுக்கு தெரியவே இல்லை, இங்கே இன்ஃபார்மே பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப பேர் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு திரும்ப வந்து போகிறாங்க. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஸ்பேம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒன்லி வந்து இந்த போடுற வீடியோஸு, அதுக்கு பிறகு வந்து நம்ம பெய்டு கோர்ஸ், ஓகே, அதை மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம் வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலகிராம் குரூப்லேயோ. அதனால் வந்து ஸ்பேம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதனால் தயவுசெய்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பழையபடி வெளியே போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அருமையான உங்களுக்கு வாய்ப்பு. உங்களுக்கு வந்து ரியல் டைம் யூஸ் கேஸில் வந்து வேறு யாரும் எந்த இன்ஸ்டியூட்டும் வந்து நான் வந்து டேம் ஷேராக சொல்லுவோம், வேறு எந்த யாருமே வந்து ஆன்லைனில் இப்படி உங்களுக்கு புட்டு வைக்கிறது கிடையாது. அதனால் இது வந்து ரொம்ப குறைஞ்ச செலவில் நீங்கள் வந்து சூப்பராக AWS ஆகட்டும், அசூர் ஆகட்டும், இனி வர்ற சப்ஜெக்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எப்பயும் போல் வர்ற வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரியல் வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களுடைய பெய்டு கோர்ஸு வந்து டீட்டெயில்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சேரல, ஓகே, சேர முடியலையா, அட்லீஸ்ட் வேறு யாருக்காக கொடுக்கலாம், சொல்லலாம், இல்லை சேர முடிஞ்சுன்னா சேரலாம். இதனால் நீங்கள் உங்களுக்கு லாஸ் ஆக போகிறது எதுவுமே கிடையாது. அதனால் இங்கே ஸ்பேம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதும் கிடையாது. அதனால் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்ப்போம். ஓகே, see you, bye, thank you, take care.